நாப்ஸில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜில் பிரதான் மந்திரி நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் ப்ரமோஷன் ஸ்கீம்னு கொடுத்துருப்பாங்க. நாப்ஸ் பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் பண்ணோடனே அதில் எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் அஸ் அ கேண்டிடேட்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, லாகின் பண்ண போகிறீங்க அப்படின்னா லாகின் அஸ் அ கேண்டிடேட்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அஸ் அ கேண்டிடேட், இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம அப்ளை பண்ண போகிறதுனால ரிஜிஸ்டர் அஸ் அ கேண்டிடேட்டுங்கிற ஆப்ஷன்ஸை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. நம்மளுடைய மொபைல் நம்பரை இதில் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. நம்மளுடைய இமெயில் ஐடியை நம்ம டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இமெயில் ஐடி, இமெயில் ஐடியில் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதுதான் கன்ஃபார்ம் இமெயில் ஐடியில் டைப் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதில் தெரிகிற கேப்சா கோடை கொடுத்துட்டுக்கு ரிஜிஸ்டருங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி நம்பரை நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து வெரிஃபை பண்ணி முடிச்சுட்டு ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் வந்து ஜென்ரேட்டட் ஆகிடும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெயிலுக்கு நாப்ஸ்லேருந்து உங்களுடைய மெயிலுக்கு ஒரு ஆக்டிவேஷன்ஸ் கோட் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய மெயில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உங்களுடைய மெயிலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர், அதே மாதிரி ப்ளீஸ் ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன்ஸில் கொடுத்து நம்ம ஆக்டிவேட்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கிளிக் பண்ணி நம்மளுடைய மெயிலை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நம்ம மெயிலை ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம லாகின் பண்ண முடியும். அந்த உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகி அதுக்கான ஒரு டேட் அண்ட் டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட் அண்ட் டைமுக்குள்ளே நம்ம ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும். அந்த டேட் அண்ட் டைமுக்குள்ளே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலை அப்படின்னா அந்த உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் வந்து எக்ஸ்பயர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் டைம்லேருந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஆக்டிவேட்டுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகும். இதில் ஓகேங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ண வேண்டியது இருக்கும். என்டர் யுவர் இமெயில் ஐடி, உங்களோட இமெயில் ஐடியை நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு இதில் தெரிகிற கேப்சா கூட டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கொடுத்து கேப்சா கோட் டைப் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு லாகின்ங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். நீங்கள் லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேஷ்போர்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அப்ரண்டிஸ்ஷிப் நம்பர் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்மளுடைய ப்ரொஃபைல் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் நம்மளுடைய இகேஒய்சியை நம்ம அப்டேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ், நெக்ஸ்ட் நம்மளுடைய இமெயில் ஐடி ஆல்ரெடி நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. அதனால ஃபஸ்ட் நம்மளுடைய இதெல்லாமே அப்டேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் இகேஒய்சின்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்பாங்க. அந்த ஆதார் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இதில் தெரியல டிக்ளரேஷன் பாக்ஸை கொடுத்துட்டு சென்ட் ஓடிபிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆதார் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறப்போ ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்கல்ல, அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆதாரை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஆதாரை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் சில டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பேரண்ட் நேம் வந்து அதில் ஷோ ஆகும். அதோட ரிலேஷன்ஷிப் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோஸை நம்ம அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். உங்களுடைய ஆதார் இமேஜஸை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதில் நீங்கள் டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ புதுசாக நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோஸை அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த அப்லோட் இமேஜஸில் இருக்க டிக்ளரேஷன் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு பிஎன்ஜி ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கிற ஃபோட்டோஸை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா அப் டு 4 MB வரைக்கும் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோஸை நம்ம அப்லோட் பண்ணிக்க முடியும். பண்ணி முடிச்சுட்டு கோங்கிற கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். எடிட்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கொடுத்து நம்மளுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸை வந்து ஃபஸ்ட் நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் டைப் வந்து கேட்டிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து எதுவோ அதை நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும்.
10th 12th அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடிஐ கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் கிராஜுவேட்டு டிப்ளமோ எல்லாமே கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கிராஜுவேட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கேட்டகிரி அல்லது செக்டார் கேட்டிருக்காங்க, எந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ட்ரேட் அல்லது ஸ்பெஷலைசேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். இன்ஸ்டியூட் நேம் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அக்ரிகேட் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க் நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். டோட்டல் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிக்கலாம். பர்சன்டேஜ் எதுவோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஸ்டார்டிங் டேட்லேருந்து எண்ட் டேட் கேட்டிருக்காங்க, ஸ்டார்ட் டேட்லேருந்து எண்ட் டேட் வரைக்கும் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் டாக்குமெண்ட்டை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். அந்த டிகிரி சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 4 MB இருக்கணும். அதே மாதிரி ஜேபிஜி அல்லது பிஎன்ஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். கொடுத்துட்டு அப்டேட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரெஃபரன்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரிஃபரன்ஸுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ப்ரிஃபரன்ஸை வந்து ஃபஸ்ட் நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பேங்கிங் ஆப்ரேஷன்ஸை பற்றி நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஆப்ரேஷன் அசோசியேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் இந்த மாதிரியான எந்த அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து தேவைப்படுதோ அந்த ப்ரிஃபரன்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை கூட நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிஃபரன்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்டேட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ப்ரிஃபரன்சஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் உங்களுடைய ப்ரொஃபைல்ஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கணும். உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா 100% நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. நம்மளுடைய ஐஎஃப்எஸ்சி கோட் வந்து நம்ம டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைண்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட பேங்க் நேம் எல்லாமே உங்களுக்கு வந்து அதில் சர்ச் ஆகி உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் அக்கௌண்ட் டைப் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் நம்பர் அண்ட் கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் நம்ம டைப் பண்ணிக்கணும். பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆதார் கூட லிங்க்ட் ஆயிருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. லிங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை எதுவுமே தெரில அப்படின்னா டோன்ட் நோங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஆனால் ஆதார் கூட உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்காக இருந்திருக்கணும். நீங்கள் டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு வேலிட் பேங்க் டீட்டெயில்ஸ் கெட் ஆதார் ஓடிபின்னு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து வேலிடாக இருக்கா இல்லையான்னு அவங்க செக் பண்ணிப்பாங்க. அதனால் உங்களுடைய ஆதார் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அது மூலமாக உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் அண்ட் ஆதார் வந்து லிங்காக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி வெரிஃபை பண்ணிப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஃபைல் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேஷ்போர்டு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மை ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ஜாப்புக்கு அப்ளை பண்ணணுமோ அதை சர்ச் பண்ணி அப்ளைங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.